உலகத் தமிழ் நெஞ்சங்களுக்கு இந்தியாவின் நம்பர் 1 தலைப்புச் செய்திகளை வழங்கும் சத்தியம் தொலைக்காட்சி சார்பாக இந்த நாள் இனிய நாளாக அமைய அன்புடன் வாழ்த்துகிறோம். பொது இடங்களில் முகக்கவசம், சமூக இடைவெளிகளை மீறுவோர் மீது கடும் நடவடிக்கை. மாவட்ட ஆட்சியர்களுக்கு தமிழக தலைமைச் செயலாளர் சண்முகம் உத்தரவு. வேளாண் சட்டங்களுக்கு எதிராக டெல்லியில் அலை அலையாய் குவியும் விவசாயிகள். வேளாண் சட்டங்கள் ரத்து செய்யப்படும் வரை போராட்டம் தொடரும் என அறிவிப்பு. போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள விவசாயிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்த மத்திய அரசு தயாராக உள்ளது. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அறிவிப்பு. விவசாய எதிர்ப்பு கருப்பு சட்டங்கள் ரத்து செய்யப்படும் வரை விவசாயிகள் போராட்டம் தொடரும். அநீதிக்கு எதிராக குரல் எழுப்புவது குற்றம் அல்ல, கடமை. ராகுல் காந்தி கருத்து. திருவள்ளூர் அருகே ஆரணி ஆற்றின் கரை உடைந்ததால் வெள்ளத்தில் மிதக்கும் கிராமம். 5 கிராமங்களில் பயிரிடப்பட்டிருந்த 500 ஏக்கர் பரப்பளவிலான நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி நாசம். தென்கிழக்கு வங்கக்கடலில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவானது. காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக இன்று வலுப்பெறும். வானிலை ஆய்வு மையம் தகவல். தலைக்கவசம் அணியாத இருசக்கர வாகன ஓட்டிகளுக்கு பெட்ரோல் வழங்கப்படாது. பெட்ரோல் பங்குகளில் பதாகைகள் வைக்க போக்குவரத்து காவல்துறை அறிவுறுத்தல். தமிழகத்தில் மேலும் 1430 பேருக்கு பெருந்தொற்று. மொத்த பாதிப்பு 7,79,000 அதிகரிப்பு. குணமடைந்தோர் எண்ணிக்கை 7,56,000 உயர்வு. இரண்டாயிரத்து 500 ஆண்டுகளுக்கு முன்பே நானோ தொழில்நுட்பத்தை அறிந்திருந்த தமிழர்கள் கீழடி அகழ்வாராய்ச்சியின் மூலம் தெரிய வந்துள்ளதாக அமைச்சர் பாண்டியராஜன் தகவல். ரஜினி மக்கள் மன்ற நிர்வாகிகளுடன் நடிகர் ரஜினிகாந்த் நாளை ஆலோசனை. சட்டமன்ற தேர்தல் நெருங்குவதால் கட்சி தொடங்குவது குறித்து முக்கிய முடிவு என தகவல். ஏழு பேர் விடுதலை விவகாரத்தில் ஆளுநர் முடிவெடுக்காமல் இருப்பது இரக்கமற்ற செயல். திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் கண்டனம். ஏழு பேர் விடுதலை விவகாரத்தில் திமுகவை விட முதலமைச்சர் பழனிசாமி பரவாயில்லை. திமுக இரட்டை வேடம் போடுவதாக நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் குற்றச்சாட்டு. இந்திய ஆஸ்திரேலிய அணிகள் மோதும் 2வது ஒருநாள் போட்டி இன்று நடைபெறுகிறது. தொடரை இழக்காமல் இருக்க வெற்றி பெற வேண்டிய கட்டாயத்தில் இந்திய அணி. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. சத்தியம் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க.